ஓம் நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய. சிவாய நம. சனத்குமார முனிவர் தேவனான பரமேசனால அழியாத உடம்பு அடைஞ்சார். பார்வதி தேவி அவரை தன் புத்திரனாக ஸ்வீகரிச்சாங்க. தானே தாதாவா, தானே ஜெகத் கர்த்தரா அழிவில்லாம வாழ்ந்தார். முனிவர்களே, பரமசிவனே வேள்விகளுக்கு தலைவர். வேள்வி சடங்கு செய்கிறவரும் ஹோமஸ்வரூபியும் அவர்தான். நம்ம கண்களால் பார்க்கக்கூடியதும் நம்ம கண்களுக்கு புலப்படாததும் எல்லாம் அவர்தான். யோகிகள் எல்லாரும் அவங்க யோகத்தில் பராத்பர வஸ்துவா உணர்ந்து தியானிக்கிறது அவரை தான். மோட்சம் கொடுக்கக்கூடிய வல்லவரும் அவர்தான். அவரை தியானம் செய்கிறவங்க அவங்களோட எல்லா பாவங்களும் போய் அவர் திருவடிகளை அடைவாங்க. தாமரை இலை தண்ணியில் இருந்தாலும் அந்த தண்ணி அதில் ஒட்டாது. அது மாதிரி அவரோட ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க உலகத்தில் இருந்தாலும் குடும்ப தோஷங்களால் தொந்தரவடைய மாட்டாங்கன்னு சனத்குமார முனிவர் சொன்னார். இப்படி சிவப்பிரபாவத்தை சனத்குமாரர் மூலமாக கேட்ட முனிவர்கள் எல்லாரும் மெய்சிலிர்த்து ஆனந்த பரவசத்தோட அவரோட பாதங்களில் விழுந்து கும்பிட்டாங்க. சிவஞானத்தில் வல்லவரான சிரேஷ்டரே, உங்கள் அருளால் வேதாந்தங்களோட ரகசியத்தையும் சிவ தியான முறையையும் தெரிஞ்சுக்கிட்டோம். சீடர்களான எங்களால் உங்கள் நிஷ்டைக்கு தடை ஏற்பட்டுச்சு. இனி நீங்கள் நிஷ்டையில் இருக்கலாம்னு சொன்னாங்க. சனத்குமார முனிவர்கிட்ட விருப்பம் இல்லைனாலும் விடை பெற்றாங்க. அப்போ இருந்து சிவ பஞ்சாட்சரங்களையும் விபூதி ருத்ராட்சங்களாலையும் ஓங்காரத்தினாலையும் கால வித்தைகளாலையும் சமாதானத்தினாலையும் இடது வலது பிரதட்சிணங்களாலையும் வாமதேவ முதலான விரதங்களாலையும் சத்ருத்ரி முதலான ஸ்தோத்திரங்களாலையும் சிவ பூஜை செஞ்சுட்டு வந்தாங்க. இப்படி பூஜை செஞ்ச முனிவர்களுக்கெல்லாம் மனம் வாக்கு காயங்களுக்கு எட்டாத ருத்ரமூர்த்தி திருவருள் புரிஞ்சு அவங்கவுங்க விரும்பின பொருள்களை கொடுத்துள்ளினார். அதனால யார் பூமியில் சிவ பூஜையை முறைப்படி செய்கிறாங்களோ அவங்க விரும்பினதெல்லாம் பூர்த்தியாகும். அவரே கோரிக்கைகளை கொடுக்கிறவர். அவரே பக்தி செய்கிறவங்க எல்லாரையும் ஏற்றத்தாழ்வு பார்க்காம காத்தருள்றவர். எந்த பக்தனாவது இந்த பூமியில் 3 நாட்கள் உலக வாழ்க்கையில் ஏற்படுற கஷ்டங்களுக்காக சிவபூஜை செஞ்சால் அதுவும் சிறப்பு தான். பாவம் அதிகம் இருந்தாலும் சிவநாம ஸ்மரணை செஞ்சால் உடனே அவங்க பாவங்கள் போய் சிவஞானி ஆவாங்க. சிவபெருமான ஆசிரியச்சவங்க ஒரு காலம் துர்க்கதி அடைய மாட்டாங்க. இந்த அத்தியாயத்துக்கு பிரம்ம கீதைன்னு பேர். இது முன்னாடி பிரம்மதேவரால் சில முனிவர்களுக்கு சொல்லப்பட்டது. இதை பக்தியோடு படிக்கிறவங்களும் படிக்க கேட்குறவங்களும் படிக்க செய்கிறவங்களும் அவங்க எல்லாரும் எல்லா பாவங்கள்லேருந்தும் நீங்கி புனிதர்கள் ஆவாங்க. இந்த பிரம்ம கீதையை சிவ சன்னதியில் தினம் பாராயணம் செஞ்சால் இந்த உலகத்தில் சித்தர்களாக இருந்து அப்புறம் க்ஷேமத்தை அடைவாங்க. இந்த பிரம்ம கீதையை அர்த்தத்தோடு தெரிஞ்சுக்கிட்டு சிவபெருமான பூஜை செய்கிறவங்க நரை மூப்பு மரணங்களையும் எல்லா பந்தங்களையும் ஒழித்து சிவ பதத்தை அடைவாங்க.